الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைத்து உங்களுக்கு பல கடமைகளை கடமையாக்கியிருக்கிறார். இந்த கடமைகளில் நாங்கள் சென்றிருக்கக்கூடிய கலிமாவுக்கு அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு கடமை என்றால் தொழுகை. ஏனென்றால் இந்த தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதேபோன்று குர்ஆனிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வற்புறுத்தி பூரிக்கப்படக்கூடிய கடமை தான் தொழுகை. ஆனால் எமது சமூகத்தில் அந்த தொழுகையை பற்றி பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். நம்மளோட பேரில் முஸ்லீமான பேர் இங்கே அதில் கொஞ்சம் ஒரு சிங்கள பேரையோ அந்த தமிழ் பேர் வந்துட்டாங்க செய்வாங்க. மிகவும் அந்த பேரை மாற்றுறதுக்காக வந்து முயற்சி செய்யணும். ஏனென்றால் நாங்கள் முஸ்லீமானவன் பேருன்னு சொல்லணும், முஸ்லீமாக இருக்கவன். ஆனால் தொழாதவருடைய சட்டம் என்ன? தொழாதவருடைய அவருக்குரிய சட்டம் என்னென்றால் அவரும் இஸ்லாத்தை விட்டு வெளியிடணும். நாங்கள் எங்களை சமூகத்தில் பார்த்து முடிச்சுனால் தொழக்கூடிய வீதம் எத்தனை வீதம் என்றால் ஒரு 20-30 வீதம் தான் தொழக்கூடியவர்கள். அதிலும் எல்லா நேரங்களையும் பேணி தொழக்கூடியவர்கள் அதிலும் மிகவும் சொற்பாங்க. ஏனென்றால் இந்த தொழுகையை பற்றிய தெளிவு உணர்வு குறைந்த மக்களாக நாங்கள் செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை பேணி தொழுவதை பற்றி நிறைய இருக்கிறார்கள். நமக்கு அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது. தொழுகையை பேணி தொழ வேண்டும். ஒரு பொதுபோக்க தொழக்கூடியவர்களுக்கு தான் வயலுள் முசல்லி, தொழக்கூடியவர்களுக்கு தான் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வயல் என்ற நரகம் இருக்கின்றது. ஆரம்பிச்சினால் அவர்கள் தொழுகையிலே செய்வார்கள். பொதுபோக்காக சோம்பரியாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழாதவர்களுக்கு அல்ல, தொழக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் செய்வார்கள் பொதுபோக்காக சோம்பரியாக தொழக்கூடியவர்கள். பாங்கு நம்ம தொழணுன்றதுக்காக சொல்வார்கள். தொழணுன்ற ஆசிரிக்காக வேண்டி தொழக்கூடியவர்கள் இல்லை. அந்த நேரத்தை கழிச்சு பின்னால தொழுது போகும். அதனால் பார்த்தீங்கன்னா தக்பீர் வட்டினார் என்றால் தொழுக முடியும் வரைக்கும் அவருக்கு என்ன தொழுகை நடந்துன்றே தெரியாது, எத்தனை தொழுதுகின்றே தெரியாது. அந்த அளவுக்கு செய்வார்கள். தொழுகையும் பொதுபோக்குள்ளவராக இருப்பார், கவனம் இல்லாமல் இருப்பார். நாங்கள் தொழக்கூடிய தொழுகை எத்தனை நிமிடம் தொழுகிறோம்? 10 நிமிஷம் தொழுவோம். கூடினால் 10 நிமிஷம் தொழுவோம். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நாங்கள் எவ்வளோ நேரத்தை செய்கிறோம் வேஸ்ட் ஆகிறோம். ஆனால் நாங்கள் தொழில் செய்கிறோம், 8வது தொழில் செய்கிறோம். அது தொழில் எத்தனை நாளும் நாங்கள் செய்கிறோம் முன்முறமாக இருந்து கவனிக்க முடியும்னா அதிகமான நேரத்தை கவனிக்கும். அதே போன்றுதான் தொழுகையை பேணி பாதுகாப்பவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொண்டு செய்கின்றார், நன்மையாக கூறுகிறார். சொர்க்கத்தை பேணி தொழக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நன்மை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அல்லாஹு ஸலாத வ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன. இப்போ ஒரு சமூகம் பின்னால் வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல அவங்க தொழுகையை முன்னெடுப்பு செய்வார்கள். அதுக்கு பிறகு மனவுச்சியை பின்பற்றுவார்கள். அவர்கள் ஐயாயிரம் நரகத்தில் செய்வார்கள், நரகத்துக்கு போவார்கள். முதலாவது மனிதன் வணிகத்துக்கு காரணம் என்றால் தொழுகையை பொதுபோக்கு செய்வது. தொழுகை இப்ப தொழுகைங்கிறது அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. எவ்வாறு தொழ வேண்டும், சில சட்டங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறார் எல்லாத்தையும் நாம் யோசிச்சு பார்த்தா நாங்கள் தொழுகிறோம் தான் 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷம் தொழுகிறோம். நான் யார்கிட்ட போயிட்டு தொழுகையை படித்து தொழுகிறேன். தொழுகிறீங்க இது சரியா பிழையா என்று யாருக்காவது கேட்டுக்கிறான்.
அல்லையாவது நான் அதை பெருத்திக்கல போயிட்டு தொழுகிற முறையை பாருங்கள் சரி பெருத்திக்கணும் அல்லது அப்படி படிச்சு இந்த ஒரு படிப்பை நான் செய்கிறேன் தொழுகை முறை என்று சொல்லி கற்றுக் கொடுக்குறேன் அந்த முறையை நான் பார்த்து நான் இப்படி தான் ருக்கு செய்கிறேன் நான் இப்படி தான் சுஜூது இன்னதான் ஓதுறேன் நான் தொழுகிற முறை சரியா என்று சொல்லி பார்த்துக்க என்றால் அதிகமானவர்கள் இல்லை காரணம் என்றால் நான் சிறு வயதுலேருந்து செய்கிறேன் தொழுகிறேன் ஆனால் எப்படி தொழுகிறேங்கிறது தான் நிறைய இது மாதிரி ஒன்று தான் இன்றைக்கு நிறைய பேர் பார்க்கணும்னு சொன்னால் வெளிநாட்டு இறக்குமதியாக இருக்கக்கூடிய என்ன ஷோர்ட்ஸ் எடுத்து கொண்டு தொழக்கூடியவங்களை பார்க்கணும் அது பள்ளிவாசலுக்கும் வராங்க அல்லது கிறிஸ்துவார்களுக்கு எங்கள் விளையாடுறதுக்கு நினைச்சாங்க முடங்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன ஜம்பர் அடித்து கொண்டு தொழக்கூடிய மக்களை பார்க்கணும் ஆனால் சரியான கருத்து ஆண்களுடைய அவுரத்துன்னு சொன்னால் பொக்கடையிலிருந்து செய்யப்படும் அவருடைய முட்டுக்கால் வரைக்கும் மறைஞ்சிருக்கணும் கொடுக்கின்றே இருக்கு நாங்கள் யோசிக்க வேண்டியதுதான் தொழுகிறது நாங்கள் அல்லாஹ் தாலாவோடு நாங்கள் பேசுகிறோம் அல்லாஹ் தாலாவோடு நாங்கள் பேசுகிறோம் அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகள் இருக்கணும் அழகானதாக இருக்கணும் இஸ்லாமியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஆடையாக இருக்கணும் நாங்கள் சும்மா எங்களோட ஆஃபீஸுகளுக்கு அல்லது எங்களோட வேலைகளுக்கு அல்லது எங்கேயும் போகிறோம் நாங்கள் சரி இன்னும் கொடுத்துட்டு போகிறோம் அழகான ஆடைகளை கொடுத்துட்டு போகிறோம் ஆனால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற நேரத்தில் அழகாக வருவதற்கு எங்களுக்கு இதாக இருக்குது இந்த நேரத்தில் அவர்கள் சுஜூ செய்கின்ற நேரத்தில் ட்ரௌசர் போக்கில் சிலர்களுடைய பின்பகுதி தெரியக்கூடிய முறையில் செய்வாங்க மிகவும் இறுக்கமானதாகவும் பிரிக்கானதாக இருக்கும் சில டிஷர்ட் போட்டிருப்பாங்க ஆனால் பின்னிக்க செய்யப்படுகிறது சுஜூ செய்கின்ற நேரத்தில் உப்பு செய்கிற நேரத்தில் அவங்களுடைய பின்பகுதி தெரியக்கூடியது இருக்கக்கூடிய இதாக இருக்குது எனவே நாங்கள் எங்களுடைய ஆடைகளை நாங்கள் ஒழுங்கான முறையில் தொழ வேண்டும் என்றால் அது தொழுகையின் கருத்துகளில் ஒன்று அது அவ்வாறு அவர்கள் ஒழுங்கான ஆடை அணியவில்லை என்றால் அவருடைய தொழுகை செய்யப்படும் வாக்கிலானதாக மாறிவிடும் அதே போன்றுதான் மிகவும் சொற்றான உடம்பு தெரியக்கூடிய உடுப்பு உடுக்கக்கூடியவர்களை பார்க்கும் அவர் போட்டிருக்கிற உடுப்பு செய்யப்படும் அவரோட உடம்புல அவர் தோல் விளங்கக்கூடிய அளவுக்கு மிகவும் சொற்றான உடுப்பை உடுக்கக்கூடியவர்களை பார்க்கணும் அதே போன்று சிலர்கள் போட்டிருப்பாங்க உடுப்பு அவருடைய உடம்புகள் எல்லாம் செய்யப்படும் தெரிகிற அளவுக்கு மிகவும் பிட்டாக போட்டிருப்பாங்க மிகவும் பிட்டான உடுப்பும் போட்டிருப்பாங்க அதையும் துளக்கின்ற நேரத்தில் நாங்கள் சொல்லணும் கவிழ்ந்து கொள்ள வேண்டும் மற்ற நேரத்திலும் நாங்கள் என்ன செய்யணும் ஏன்ற அளவுக்கு நாங்கள் நல்ல முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வந்திருக்கக்கூடிய நல்ல நியமத்தை தந்திருக்கா அந்த நியமத்தை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் அதுக்காக நல்ல உடுப்புகளை நாங்கள் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் அதிலும் இந்த நவீன காலத்தில் முஸ்லீம்களும் ஆண்களாக இருந்தாலும் தான் பெண்களாக இருந்தாலும் தான் அவர்களுடைய மானத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உடையும் கை வைத்திருக்கிறார்கள் அதனால் பார்க்கின்றார் இப்போது நல்ல உடையை உடுக்கின்றவர்கள் மானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் உடையை குறைத்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு மானம் குறைந்தவர்கள் இருக்கிறார் அதனால் நாங்கள் பார்த்தோம்னா அந்நியர்கள் குடிக்கின்ற நேரத்திலே ஆத்திலையாக கடலையாக குடிக்கும் முறைக்கும் முஸ்லீம்கள் குடிக்கும் முறைக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன அவர்களிடத்திலிருந்து தெரிஞ்சுக்கூடும் மானங்கள் போய்விட்டது அதனால அந்த முறை நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார் இதே போன்றுதான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற நேரத்திலும் நாங்கள் நல்ல முறையில் வர வேண்டும் நல்ல முறையில் நாங்கள் வர வேண்டும் இதே போன்று சிலர்கள் இன்னும் சிலர் இருந்தால் ஒதுவு செய்கின்ற நேரத்தில் மசல் செய்வார்கள் சொக்ஸுக்கு மேலே மசல் செய்வார்கள் அப்போ எப்படியான சொக்ஸாக இருக்கணும்னு சொன்னால் அது என்னுடைய கரண்டி கால் வரைக்கும் இருக்கணும் மறைஞ்சி ஆகிக்கணும் இப்போ சில சொக்ஸுகள் கரண்டி காலுக்கும் செய்யப்படும் மறையாமல் என்னுடைய பின்னுக்கு இருக்கக்கூடிய இந்த அரை சொக்ஸுன்னு சொல்லுவோம் அரை சொக்ஸு சிலது என்னோட கரண்டிக்கால் மறைதுவாங்க சிலது இந்த கரண்டிக்கால் மறையாமல் என்னுடைய பாதங்கள் மாத்திரம்தான் மறையக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக அப்ப அந்த சொக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட கரண்டிக்கால் செய்யப்படும் அது தெரியும் ரெண்டு கரண்டிக்காலுடைய அந்த முள்ள நரம்புகள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு தெரியும் அந்த சொக்ஸில் செய்யக்கூடாது மசல் செய்ய கூடாது அந்த சொக்ஸில் மசல் செய்யக்கூடிய கரண்டிக்காரன் செய்யணும் அந்த எலும்பெல்லாம் மறைஞ்சதாக இருக்கும் இப்போ சில சொன்னால் அந்த மசல் செய்கிற நேரத்தில் மட்டும் அதை கொஞ்சம் உயர்த்திடுவாங்க
சில கொஞ்சம் சொட்டாக இருக்கும், அதை மேல் வைத்துட்டு அதை மறைச்சி போட்டு மறைச்சிவாரு. மசாஜ் தான் கிழிக்கணும், அப்படி டேமேஜ் பண்ண கூடாது. அதை மசாஜ் செய்யறது கூடாது. எனவே தொழிலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, மசாஜ் நேரத்தில் நாங்கள் போட்டக்கூடிய சொக்ஸிரிக்கானே அதை செய்யப்படணும். போகும் எங்களை கரண்டி கார் மறைஞ்சாரு, அதை ஒன்றும் சொட்டானது இருக்கிறது. சிலர் வந்து காரை போட்டு அணிஞ்சப்படணும், தெளிவாக தெரியக்கூடியது இருக்கிறது, மிச்சம் மெல்லிசானதாக இருக்குது. அதுக்கு மேலே செய்யப்படாது, மசாஜ் செய்யப்படாது. கண்ணாடி மேலே மெல்லிசான நல்ல காரில் எங்களை தோல் செய்யப்படும், என்ன கலர் என்று சொல்லி தெரியக்கூடிய இருக்கிற அந்த சொட்டானது எதுவும் செய்யக்கூடாது, நாங்கள் செய்யக்கூடாது. சிலர் பிஞ்சுதாரி இந்த இடத்த அவசரத்துக்கு சொக்ஸு வந்துடுறா, அந்த வேலைக்கு போகக்கூட ஷூவை போகிறதுக்கு முன்னாடி சொக்ஸு தரும். என்னன்னா ஒன்ற அவசரத்துக்கு செய்கிறேன், பிண்டியாக இருந்தாலும் டக்குனு போட்டு போகிறதுக்கு வச்சு அதுக்கு நேரம் இந்த முன்னி இருக்கிற 5 விரல்களுக்கும் பிஞ்சுதாக அது வெளியே வரும். நான் பார்க்குறேன்னா சொக்ஸை போட்டு ஷூவை போட்ட மாட்டால் யாருக்கும் தெரிய மாட்டார். மறுநாள் தொடப்போக்கு அதுக்கு மேலே மசேஜ் அப்போ அங்கே 5 விரல்களும் நிச்சயப்படும் மொழியால் தெரியக்கூடியதாக இருக்கும். அந்த அப்படியான சொத்தை நாங்கள் செய்கிறது மசேஜ் செய்ய முடியாது. இதே போன்று தான் நாங்கள் கார் கழுவுற நேரத்தில் நாங்கள் ஸ்டெப்பில் தான் கார் கழுவுகிறோம். அதே மாதிரி பின் கரண்ட கால் இருக்கிறே, கரண்ட காலில் கைகள் நிறைய பேர் அதில் சில மடிப்புகள் இருக்குது, அது தண்ணி போகாமல் சிலருடைய விரல்கள் வந்து கால் விரல்கள் ஒட்டுவதாக இருக்குது. எப்படி சும்மா காரை அப்படி காட்டி போட்டு செய்கிற அவசரமாக குழப்பம். ஆனால் அதில் தண்ணி எங்களுடைய கால்கள் கரண்டி கால் வரைக்கும் எங்களுடைய கால்களில் தண்ணி பற்றிக்கின்றா என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லணும். கவனமாக சொன்னார்கள். இந்த பின் கரண்டி காலில் தண்ணி போடாமல் இருக்கிறவர்களுக்கு நிறைய ஒன்று சொன்னாங்க. கரண்டி காலில் பின்பகுதியில் தண்ணி இல்லாமல் சில அந்த இப்போ புதுசாக சிந்துகளில் வாரதுனால் மேலுக்கு கையை ஒதுக்கிற பிறகு கால் ஒதுக்குவாரையா சிந்து வாரதிக்கிறது. அதுகளில் சும்மா காரை வச்சு நாங்கள் மேலுக்கு தெப்பத்தை வந்து பிறகு காரை வச்சு கடையை போட்டு வைத்தது அவங்களுக்கு எல்லாம் நனைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னுக்கு அணிஞ்ச போடணும், பின்பாதிகள் நனையாமல் தெரியும். அதே போன்று நாங்கள் இந்த டிஷர்ட் அல்லது இந்த ஷர்ட் போடுறாங்க, அவங்களுக்கு இந்த நிச்சயப்படும் முடங்கை வரைக்கும் வைக்கிறாரு, நல்ல ஃபிட்டாக இருக்கும் நிச்சயப்படும். கூட கஷ்டப்பட வைக்கிறாலும் அந்த எலும்பு வரைக்கும் வர மாட்டார். அப்போ நிச்சயப்படம்னா அவர் நினைவார் அதெல்லாம் மன்னிச்சு வந்து செய்யப்படும் செய்து வராங்க. அவர் ஒரு கூடாது, அவருடைய தொழுகை கூடாது. எனவே நாங்கள் மார்க்க சட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளாமல் நாங்கள் இஸ்லாம் எந்த முறை எங்கள் வழிகாட்டிக்கின்றதோ அந்த முறையிலே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றி அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மாற்றுவாராக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி.